அதிமுக என்பது அண்ணா கட்சியா அல்லது அமித்ஷா கட்சியா? இதை நான் ஏன் கேட்கின்றேன் என்று சொன்னால், நேற்றைய முன்தினம் மதுரையில் முருகன் மாநாடு பாஜகவின் சங்கி கூட்டங்களால் நடத்தப்பட்டது. இம்மாநாடு நடத்தப்பட்டதற்கான நோக்கம் இவ்வுலகம் அறியும். அதை பற்றி நாம் பேசுவதற்கு முன்பாக, இந்த முருகன் மாநாட்டில் தந்தை பெரியார், பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவை விமர்சிக்கக்கூடிய காணொளி வெளியிடப்பட்டது. இந்த காணொளியை அதிமுகவின் முன்னாள் அமைச்சர்கள் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு ரசித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒன்றை அடிமை அதிமுகவில் இருப்பவர்களுக்கு நான் கேட்கின்ற கேள்வி, இந்த மாநாட்டிற்கு ஒட்டப்பட்டிருக்கின்ற போஸ்டரில் என்ன போட்டிருந்தது தெரியுமா? திராவிடத்தை ஒழிக்க வருக என்று இந்த மாநாட்டுக்கான போஸ்டர் அமைந்திருந்தது. அந்த போஸ்டரை பார்த்தும் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பதவி சுகத்திற்காக அடிமையாக பாஜகவிடம் அடிமைப்பட்டு கிடக்கின்ற எடப்பாடி பழனிசாமி முருகன் மாநாட்டிற்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். அவருக்கும் சரி, இந்த மாநாட்டில் முன்வரிசையில் அமர்ந்து கொண்டு தந்தை பெரியாரையும் பேரறிஞர் பெருந்தகை அண்ணாவையும் விமர்சிக்கக்கூடிய காணொளியை கேட்ட முன்னாள் அமைச்சர்களையும், இந்த விமர்சனத்தை கேட்டு ரசித்திருக்கக்கூடிய அதிமுகவின் தொண்டர்களுக்கும் நான் கேட்பதெல்லாம், உங்கள் உடலில் ஓடுவது இரத்தமா அல்லது பாஜகவின் பாசமா என்று திமுகவின் முன்னாள் மாநிலங்களவை உறுப்பினர், அமைப்பு செயலாளர் அண்ணன் RS பாரதி அவர்கள் இக்கேள்வியை கேட்டிருக்கின்றார். இக்கேள்விக்கான பதில் உங்களிடம் இருக்கிறதா? குறிப்பாக அவர் சொன்னதை போல அண்ணாவை மாற்றிவிட்டு அங்கே அமித்ஷாவை வைத்துக் கொள்ளுங்கள், அதுதான் அடிமையான உங்களுக்கு சரியாக இருக்கும்.